Good evening students. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் லெசனோட லாஸ்ட் 5 மார்க். வித் திஸ் வந்து என்னன்னா செகண்ட் லெசனோட 5 மார்க்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த கொஸ்டின் என்னன்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டிஸ்கஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியல் அக்கௌண்டிங் அண்ட் எக்கனாமிக் அனாலிசிஸ். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 30ல் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கு. இதோட ஆன்சர்ஸ் இருக்குது. நான் அப்படியே படிச்சுட்டு உங்களுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Under this method, the economy is divided into several sectors. A sector is a group of individuals or institutions having common interrelated economic transaction. இதுக்கு முன்னாடி social accounting na என்ன தெரிஞ்சுக்கணும். Social accounting is also known as என்னன்னா social auditing, social accountability. Social accounting it is a கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது வந்து என்னென்னா இது வெவ்வேறு துறைகள் வந்து என்ன பண்ணுறோம் அதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒருங்கிணைஞ்சு பண்ணுறது தான் இந்த சோஷியல் அக்கௌண்டிங்கிறது. த எக்கானமி இஸ் டிவைடட் இன்டு ஃபாலோயிங் செக்டார்ஸ். என்னென்ன செக்டார்ஸ்னால் ஃபர்ம்ஸ், ஹவுஸ் ஹோல்ட், கவர்மெண்ட், ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அண்ட் கேபிட்டல் செக்டார்ஸ். ஃபர்ம்னா என்ன? நிறுவனங்கள். ஹவுஸ் ஹோல்ட்னா என்னென்னா ஹவுஸ் ஹோல்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் பீப்புள் who live in some dwelling and share meals. ஃபஸ்ட்டு இதோட அர்த்தம்லாம் என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நான் டீட்டெயிலாக போகிறேன். தேர்ட் ஒன் வந்து கவர்மெண்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும், அது ஒரு அரசாங்கம்ங்கிறது. ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டுன்றது உலகின் பிற பகுதிகள். கேபிட்டல் செக்டார்ன்றது என்னென்னா மூலதன சாய்ந்த துறைகள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ம்ஸ் undertake productive activities such they are all organizations which employ the factors of production to produce goods and services. So இந்த ப்ரொடக்டிவ் சர்வீசஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபர்ம்ஸ் வந்து என்னென்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் அதாவது ஒரு ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ்னாலே உற்பத்தியோட நடவடிக்கைகள். இந்த உற்பத்தி நடவடிக்கைகள் எதை மூலமாக பண்ணுறாங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். இந்த 4 வச்சு தான் இந்த உற்பத்தியே நடக்குது இந்த ஃபர்ம்ஸ். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஃபஸ்ட்டு இது ஃபர்ம்ஸ் பற்றி சொல்கிறோம். செகண்ட் வந்து ஹவுஸ் ஹோல்ட்லாம் நான் என்னென்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். எ ஹவுஸ் ஹோல்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் பீப்புள் ஹூ லிவ்ட் இன் சம் dwelling ஆன் ஷேர் மீல்ஸ். ஸோ ஹவுஸ் ஹோல்ட் ஆர் கன்சூமிங் என்டைட்டிஸ் அண்ட் ரெப்ரசன்ட் தி ஃபேக்ட். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க தான் அந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அவங்க வந்து என்ன ஹூ ரிசீவ் பேமெண்ட் ஃப்ரம் சர்வீசஸ். ஸோ அவங்க எங்கேருந்து அவங்க பணம் வருதுன்னா ஃப்ரம் தி ஃபர்ம்ஸ்லேருந்து அவங்களுக்கு பணம் வருது. ஹவுஸ் ஹோல்ட் கன்சியூம் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ் பை தி ஃபர்ம். ஸோ ஃபர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த ஹவுஸ் ஹோல்ட் தான் கன்சியூம் பண்ணுறாங்க. தஸ் ஃபர்ம்ஸ் மேக் பேமெண்ட் டு ஹவுஸ் ஹோல்ட் ஃபார் த சர்வீஸ். அதனால் என்ன ஃபர்ம்ஸ் வந்து என்ன ஆகுது, அது ப்ரொடியூஸ் பண்ணுறது ஹவுஸ் ஹோல்ட் வாங்குது. ஸோ ஹவுஸ் ஹோல்ட் வந்து ஃபர்ம்ஸ்க்கு வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க. ஆஸ் அ ரிசல்ட் என்னென்னா the மணி வந்து சர்க்குலர் ஃப்ளோ ஆகுது. ஸோ ஹவுஸ் ஹோல்ட் ஸ்பெண்ட் மணி இன்கம் they receive on the goods and services produced by the firm. This is a circular flow of money between these two groups. Third point வந்து என்னென்னா கவர்மெண்ட் செக்டார். கவர்மெண்ட் செக்டார்ன்றது அரசாங்கத்துறை என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். The government sector refers to the economic transaction of bodies at all levels. Public bodies at all levels, center, state and local. ஸோ இது வந்து என்னென்னா இந்த அரசாங்கம் சேர்ந்தது 3 இதுவும் சேர்ந்து தான். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த லோக்கல் பாடிஸ், இது 3 சேர்ந்து தான் அது எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்றது என்னென்னா பரிவர்த்தனைகள் பண்ணுறது, உற்பத்தி பரிவர்த்தனைகளை பண்ணுறவங்க இந்த 3 பேர். இந்த ஒர்க் கன்சர்னிங் த அக்கௌண்டிங். ஸோ எடி அண்ட் பீகாக் ஹேஸ் டிஃபைன் கவர்மெண்ட்ன்றது என்னென்னா கலெக்டிவ் பர்சன். ஸோ இண்டிவிஜுவல் இந்த ஒர்க் concerning social accounting. Again I repeat, Eddy and Peacock has defined government as a collective person that purchase of goods and services from the firm. எங்கேருந்து வாங்குறாங்கன்னா ஃபர்ம்ஸ் கிட்டேருந்து வாங்குறாங்க. சிங்கிள் பர்சன் கிடையாது. கலெக்டிவ்ன்றது கூட்டாக செய்யறது. These purchase may be financed through taxation, public borrowing or other finance means. ஸோ கவர்மெண்ட்டுக்கு மெயின் இன்கமே என்னென்னா டாக்ஸேஷன்றது என்னது? வரி விதிப்பு. பப்ளிக் பாரோயிங்கிறது பொதுக்கடன். ஸோ இது மூலமாக தான் கவர்மெண்ட்டுக்கே ஃபண்டிங்கே வருது. ஸோ அங்கேருந்து தான் இது எல்லாமே ஃபைனான்ஸ் வாங்குறாங்க. த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஹேஸ் டு ப்ரொவைட். எதுக்காக அந்த பணம் வாங்குறாங்க? சோஷியல் குட்ஸ் லைக் டிஃபென்ஸ், பப்ளிக் ஹெல்த், எஜுகேஷன் எக்ஸட்ரா. ஸோ அந்த வாங்கின பணத்தை எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது? டிஃபென்ஸுங்கிறது இராணுவம்,
பப்ளிக் ஹெல்த்துங்கிறது நம்மளோட உடல் டிஃபென்ஸுங்கிறது இராணுவம், பப்ளிக் ஹெல்த்துங்கிறது உடல் ஆரோக்கியம் பற்றி சம்பந்தம். தென் எஜுகேஷன்றது கல்வித்துறை. ஸோ திஸ் மீன்ஸ் சாட்டிஸ்ஃபையிங் கலெக்டிவ் வாண்ட்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. ஸோ இப்போ சொசைட்டியோட இருக்கிற வாண்ட்ஸுங்கிறது தேவைகள், ஒவ்வொருத்தருக்கும் உள்ள தேவைகளை வந்து இந்த கவர்மெண்ட்டை அது மூலமாக பூர்த்தி செய்கிறாங்க. However, public enterprises like post office, railways are separated from the government. So, இல்லை ரெண்டும் வந்து பப்ளிக் போஸ்ட் ஆஃபீஸும் ரயில்வேஸும் இதில் வந்து கவர்மெண்ட் செக்டார் இதில் வரமாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து எதில் இன்க்ளூட் ஆகிறாங்கன்னா ஃபர்ம்ஸில் இன்க்ளூட் ஆகிடுறாங்க. ஃபோர்த்து பாயிண்ட் வந்து ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் செக்டார். ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் செக்டாருங்கிறது அது ஃபஸ்ட்டு ஒருத்தர படிச்சுடுறேன். ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் செக்டார் ரிலேட்ஸ் தி இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. It contains income, export and import transactions, external loan transactions, and allied overseas investment income and payments. இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்றது என்னென்னா சர்வதேச பரிவர்த்தனைகள்னு அர்த்தம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னா தெரியும். எக்ஸ்போர்ட்ன்றது வெளியில் நம்ம இதை வந்து நம்ம தேவைகள் நிறைய இருந்தால் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுன்றது என்னன்னா, எக்ஸ்போர்ட்டுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ஏற்றுமதி, இம்போர்ட்டுங்கிறது இறக்குமதி. ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம்ங்கிறது ஓவர்சீஸ் அயல்நாட்டு வர்த்தகமும் பண்ணுறோம் நம்ம, அது மூலமாக வருவாய் நம்ம பண்ணுறது தான் இன்வெஸ்ட்மெண்ட். இன்கம்ங்கிறது வருவாய். நெக்ஸ்ட் இது வந்து கேபிட்டல் செக்டார். அகெயின் திருப்பியும் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் வேணாம், நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் செக்டாரில் வரும். லாஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா கேபிட்டல் செக்டார். கேபிட்டல் செக்டார் ரெஃபர்ஸ் டு சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதை சொல்லும் போது ஒன்று சொல்கிறேன், இப்போ எந்த எக்கானமி வந்து ஹை சேவிங் இருந்ததுன்னா அந்த எக்கானமி வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மோர் சேவிங் லீட்ஸ் டு ஹையர் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ கேபிட்டல் செக்டாருங்கிறது இட்ஸ் ரெஃபர்ஸ் டு சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ எங்கேருந்து நம்ம இட் இன்க்ளூட்ஸ் எங்கேருந்து நம்மளுக்கு வந்து சேவிங் இது வரும், டிரான்சாக்ஷன்ஸ் எங்கேருந்து பண்ணுவோம்னா பேங்க்னா வங்கிகள் தெரியும், இன்சூரன்ஸ்ன்றது காப்பீட்டு துறைகள், ஃபினான்ஷியல் ஹவுசஸ் அண்ட் அதர் ஏஜென்சிஸ் ஆஃப் தி மணி மார்க்கெட். இதில் வந்து என்னென்னா தீஸ் ஆர் நாட் இன்க்ளூடட், இது எல்லாமே ஃபர்ம்ஸில் இன்க்ளூட் ஆகாது. தீஸ் ஏஜென்சிஸ் மியர்லி ப்ரொவைட் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எல்லாமே ஒன்லி ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஸோ பணம் இதுக்கு ஒண்டி தான் ஹெல்ப் பண்ணுறாங்க, மற்றதுக்கெலாம் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு தி இவங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு தி ஃபர்ம்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த ஃபர்ம்ஸோட ஆக்டிவிட்டீஸ் நல்லா நடக்கிறதுக்கு தே ப்ரொவைட் ஃபைனான்ஸ். ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் தான் இந்த சோஷியல் அக்கௌண்டிங்கில் எழுதணும். ப்ளஸ் நான் எக்ஸ்ட்ராவாக ஒன்று சொல்கிறேன், இந்த 5 பாயிண்ட்டும் எழுதிட்ட பிறகு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியல் அக்கௌண்டிங்கும் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்கிறேன், அதையும் எழுதிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் வந்து ஃபுல்லி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு அதோட என்ன சொல்கிறேன், சோஷியல் அக்கௌண்டிங் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ அந்த நம்ம சோஷியல் அக்கௌண்டிங்கிறது எதுக்காகனா ஃபுல் அந்த நம்ம எல்லா செக்டார்ஸ் ஃபுல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சருங்கிறது என்னென்னா அமைப்புன்னு அர்த்தம். ஸோ அப்புறம் இட் ஹெல்ப்ஸ் டு கேட்டகரைஸ் இன்டு அண்டர் டெவலப்ட், லெஸ் டெவலப்ட், டெவலப்டு கண்ட்ரிஸ். அண்டர் டெவலப்புன்றது என்ன, வளர்ச்சி அடையாத நாடுகள். லெஸ் டெவலப்ன்றது குறைவாக வளர்ச்சி அடைந்து. டெவலப்டுனா எல்லாமே வளர்ச்சி அடைந்து. அண்டர் டெவலப் கண்ட்ரீஸில் உங்களுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய இருக்காது. லெஸ் டெவலப்லேயும் அதே மாதிரி தான். ஸோ டெவலப்பிங்கில் வந்து எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டெவலப்டாக இருக்கும். ஸோ டெவலப் கண்ட்ரீஸில் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் இன்டர்நேஷ்னல் பர்பஸ்க்கும் இந்த சோஷியல் அக்கௌண்டிங்கிறது ரொம்ப யூஸ் ஆகுது. டு எக்ஸ்பிளைன் மூவ்மெண்ட் ஆஃப் ஜிஎன்பி. இட் கிளாரிஃபைஸ் த ரிலேஷன்ஷிப். மூமெண்ட்டுங்கிறது இங்கே என்னென்னா இயக்கம்னு அர்த்தம். இட் கிளாரிஃபைஸ் த ரிலேஷன் பிட்வீன் என்என்பி அட் ஃபேக்ட்ரி ப்ரைஸ் அண்ட் ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இதோட 2 ரிலேஷன் இதுவும் வந்து இந்த சோஷியல் அக்கௌண்டிங் வந்து ஒரு லிங்காக வேலை பண்ணுது. ஸோ இந்த சோஷியல் அக்கௌண்டிங்னு எழுதும்போது சோஷியல் அக்கௌண்டிங்னா அகெயின் ஐ ரிப்பீட் கொஞ்சம் ஃபியூ வேர்ட்ஸ் சோஷியல் அக்கௌண்டிங்னா என்னன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் அகெயின் சொல்கிறேன் திருப்பி சோஷியல் அக்கௌண்டிங்கும் போது வாட் இஸ் சோஷியல் அக்கௌண்டிங் கொஞ்சம் ஃபியூ வேர்ட்ஸில் எழுதிட்டு அந்த 5 செக்டார்ஸையும் என்னன்னு எழுதிட்டு தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியல் அக்கௌண்டிங் நான் சொன்ன மாதிரி அதுவும் எழுதிட்டிங்கன்னா
ஃபுல்லாகவே அந்த 5 மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ தட் வந்து உங்களுக்கு வித் திஸ் வந்து ஐ கம்ப்ளீட் தி செகண்ட் லெசன் ஆஃப் தி லாஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ எம் ஜஸ்ட் அப்லோடிங், ஐ வில் அப்லோட் தி தேர்ட் லெசனோட 5 மார்க்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இட்ஸ் அ ரிக்வஸ்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா சைட் பை சைட் யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் படிக்க ஆரம்பிச்சேன்னா, ஸோ தட் லாஸ்ட் மூமெண்ட்டில் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது படிக்கிறதுக்கு. டெய்லி 1 or 2 டீட்டெயில் படிக்க ஆரம்பித்தா கூட பை திஸ் டைம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் நீங்கள் இப்போலேருந்து படிக்க ஆரம்பித்தா தான் யூ கேன் கம்ப்ளீட் தி போர்ஷன்ஸ் படிக்க முடியும். Then only you can attend all the 7 questions. As per pattern, நீங்கள் 7 questions you have to attend the detail. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன புக் பேக்கில் இருக்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம ஃபஸ்ட்டு தரவாக படிச்சிடணும். தென் ஒன்லி we can go to the இன்டர்னலாக என்னென்னலாம் வருங்கிறது கூட நான் சொல்கிறேன். பாசிபிளாக நான் உங்களுக்கு அடுத்த வர வீடியோஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு புக் பேக் எல்லாம் முடிச்சுட்டு ஐ வில் கோ டு தி இன்டீரியராக இருக்கிற என்ன டீட்டெயில்னால் கூட நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து புக் பேக்கில் இருக்கிறது தான். ஸோ அது எல்லாமே டெய்லி 1 or 2 டீட்டெயில்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. படிச்சிங்கன்னா யூ கேன் கம்ப்ளீட் தி போர்ஷன்ஸ் படிச்சிடலாம். ஸோ தட் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து லாஸ்ட் மினிட் உங்களுக்கு டென்ஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ இஃப் யூ லைக் திஸ் சேனல் ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.